ஹே மை பிஎல் படீஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பியல் பீக் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கேசனோட அப்பா அவரோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிகிட்ருக்காரு. அப்போ ஒரு சென்ட் பாட்டிலாக இருக்குது, அதையுமே அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. அவர் கிளம்பும் போது கரெக்டாக சென்ட்டோட அப்பாவும் சித்தப்பாவும் அங்கே வந்துடுறாங்க. அவங்க புசாபா எங்கன்னு கேட்க, புசாபான்னு அனுப்பிட்டேன், நீங்கள் இனிமேல் புசாபாவை கண்டே பிடிக்க முடியாதுன்னு அவர் சொல்ல, அப்போ சென்ட் எங்கே வச்சுருக்கேன்னு கேட்க, இவர் பேகை பத்திரமா அந்த பயந்து பிடிக்கிறதுலே அவங்களுக்கு தெரிஞ்சிருது பேகுக்குள்ளே தான் அது இருக்குன்ட்டு. இவங்க உடனே பேகை பிடுங்க பார்க்க, இவங்ககிட்ட கொடுக்காம எப்படியாச்சும் வெளியே போயிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் அங்கே நடக்கிற தள்ளுமுள்ள அங்கே கேசனோட அப்பா அப்படியே படியிலேருந்து கீழே விழுந்து மயங்கிடுறாரு. இப்போ சென்ட்டோட அப்பா அந்த பேக் அப்படியே பிடிச்சிட்ருக்க, சென்ட்டோட சித்தப்பா ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. இப்போ அப்படியே லாஸ்ட் எபிசோடோட சீன்லேருந்து காட்டுறாங்க. லாஸ்ட் எபிசோடில் கேசன் ஸ்விம்மிங் பூல்குள்ளரே தள்ளி விட்டுருப்பான்ல, அப்போ சென்ட்டு போய் அவனுக்கு மூச்சு கொடுத்து காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் அவனை மேலே கொண்டு வந்து அவனை பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக கேசனோட நிலைமையை பார்த்தா அவன் இப்போ தான் அந்த கிராமத்துலேருந்து வெளியே வந்திருக்கான். ஸோ அவனுக்கு இது எல்லாமே புதுசு. இப்படி ஒருத்தன் திடீர்னு தள்ளி விட்டோன்னே அவன் எவ்வளோ பயப்படுவான். அவன் பயங்கரமாக பயந்து அழுகிறான். அப்போ சென்ட்டு தான் இல்லை உனக்கு ஒன்றும் ஆகலை, சரியாயிருவேன்னு சொல்லி அவனை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அப்படியே ரேயை பார்க்குறான். ரே கண்டுக்காத மாதிரி திரும்ப இவன் கேசன் கிட்ட வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் ரே கூட ஒருத்தர் இருப்பான்ல, அவனுமே கேட்குறான், இது ஒன்றும் விளையாட்டு இல்லை, ஏன் இப்படி பண்ணுன்ட்டு. இவனுமே நான் வேணும்னு பண்ணல, தெரியாமல் தான் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே கேசன் ரொம்பவே பயந்து நடுங்கிட்டு இருக்கான். சென்ட்டு தண்ணி குடின்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு நடுங்கிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்க, இங்கே பாரு தண்ணி குடி சரியாக போயிடுன்னு சொல்லி அவனை ரொம்ப சமாதானப்படுத்துகிறான். அப்போ கேசன் அழுதுகிட்டே சொல்கிறான், அவனுக்கு நான் எந்த கெடுதலுமே பண்ணல, அப்புறம் என்னை பிடிச்சி இப்படி பண்ணான்ட்டு. அப்போ சென்ட்டுமே இங்கே பாரு ரே எப்பயுமே அப்படி தான் இருப்பான், அவனால் கண்டுக்காதுன்னு சொல்கிறான். அப்போ கேசன் அழுதுகிட்டே சொல்கிறான், மாத்தா என்கிட்ட சொல்லியிருக்காங்க வெளி உலகம் ரொம்பவே பயங்கரமாக இருக்குன்ட்டு, எனக்கு இப்போ தான் புரியுதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ சென்ட்டுமே அவனை ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இங்கே பாரு நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்கல, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உனக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன், யாரையுமே உன்னை காயப்படுத்த விட மாட்டேன்னு சொல்ல, கேசனுமே நான் உன்னை நம்புறேங்கிறான். அப்படியே அவங்க முகத்தை இடித்து அவனை பொறுமையாக சமாதானப்படுத்திட்டு ஹக் பண்ணுறான். அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃபீலிங்ஸ் வர, அப்போ கேசன் கிட்டேருந்து அந்த சென்ட் வெளியே வரும்ல, அந்த சென்ட் வெளியே வரும்போது அப்படியே இவனும் கேசனும் கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கேசோன சென்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சென்ட்டு கேட்குறான், உனக்கு அப்பப்போ தானே இந்த சென்ட்டு வெளியே வருது, அது ஏன் உனக்கு ஏன் டெய்லியுமே அந்த சென்ட்டு வரமாட்டேன்னு சொல்ல, ஃபஸ்ட்டு கேசன் அதை பற்றி சொல்லலை. அப்போ இவன் ப்ளீஸ் சொல்லன்னு கேட்க, கேசான்டா அவனை ரொம்ப நம்புறானே, கடைசியில் சொல்லிடுறான். ஆக்சுவலாக இவங்க ஃப்ளவர் சாட்டை தானே, ஸோ இவங்களோட துணையை பார்க்கும்போது மட்டும்தான் இவங்களோட ஹார்ட் வேகமாக துடிக்கும்ல, அந்த மாதிரி சமயத்தில் தான் இவங்களுக்கு அந்த சென்ட் வெளியே வருமாம்மா. அப்போ இவன் கேட்குறான், நீ என்னை ஃபஸ்ட்டே பார்த்தப்பயே உன் சென்ட் வெளியே வந்துச்சு, அப்போ உனக்கு அன்னையிலேருந்தே என்னை பிடிச்சிருக்கு அப்படி தானே சொல்லிட்டு இவன் சிரிக்கிறான். ஏன்னா இவனுக்குமே ஃபஸ்ட் டேவே கேசனை பார்க்கும்போது பிடிச்சிருக்கும். ஸோ ரெண்டு பேருக்குமே ஃபஸ்ட் டேலேருந்து பிடிச்சனால அவன் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான். இன்னொரு பக்கம் ரேயை காட்டினாங்கன்னா, நேற்று நடந்தது ஏதாவது நியூஸில் வந்திருக்குமான்னு பார்க்குறான். அப்படியே வந்திருந்தாலும் இது தெரியாதனமாக நடந்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாற்ற சொல்லிகிட்டு இருக்கான். அவன் கூட இருக்கவன் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டான்னு இனிமேல் நம்மளுக்கு புரியல, பட் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லிக்கிறானுங்க. ஸோ அவன் சொல்கிறான், இங்கே பாரு ரே, நீ போய் மன்னிப்பு கேட்க வேண்டியதானன்ட்டு. ஆனால் இவனும், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் தெரியாமல் தானே பண்ணேன், இந்த காலத்தில் யாராவது நீச்சல் கற்றுக்காமல் இருப்பாங்களா, அது எப்படி எனக்கு தெரியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் தான் எடுத்து சொல்கிறான், இங்கே பாரு நீ பண்ணதை வச்சு சென்ட்டு மேலே ஏதாவது பிரச்சனைக்கான வழக்கெல்லாம் எடுத்தானா அப்புறம் உனக்கு தான் அது கெட்ட பேர் ஆகும். ஸோ இப்போ நீ சாரி கேட்குறது நல்லது தான் சொல்ல. அப்போ ரேயுமே யோசிக்கிறான், அவன் சொல்கிறது கரெக்டுன்னு தான் படுது. அப்போ அவன் ஃப்ரெண்டுமே அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். இன்னொரு பக்கம் சென்ட்டு அவங்க சித்தப்பா சொன்னது யோசிச்சு பார்த்துட்ருக்கான். நீ இன்னுமே ஏன் அவங்களுக்கு அந்த சென்ட்டு வெளியே வருதுன்னு கண்டுபிடிக்கல, உங்கள் அப்பா நிலம ஒன்றும் வெயிட் பண்ணாதுங்கிற மாதிரி திட்டிருப்பார்ல. ஸோ அது இவன் யோசிச்சுட்ருக்கான். ஒருவேளை இவனுக்கு கேசவனை ஏமாத்துறது பிடிக்கல போல், பட் இவங்க அப்பா நிலமே யோசிச்சு பார்த்து அப்புறம் இவங்க சித்தப்பாவுக்கு கால் பண்ணிடுறான். அவங்க சித்தப்பாவும் இது உங்கள் அப்பா கிட்ட வீடியோ கால் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீடியோ காலில் காட்டுறாங்க. அப்போ இவனுமே சொல்கிறான், அப்பா மூடான்கிட்டேருந்து எப்படி சென்ட் வெளியே வரும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல இவன் அப்போ தான் சொல்லியிருப்பான். அப்போ அவங்க சித்தப்பாவும் ரொம்ப சூப்பர் சென்ட், நம்ம சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர் உடனே வீடியோ கால் எடுத்துகிட்டு போயிருப்பார். ஆனால் அப்போ தான் சென்ட்டோட அப்பா ரியாக்ஷனை காட்டுறாங்க. ஆக்சுவலாக அவருக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை போல். அவர் ரியாக்ஷன் என்னமோ இதெல்லாம் வேண்டான்னு தடுக்கிற மாதிரி தான் இருக்குது.
ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே அவங்க வீட்டில் இருக்க ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதில் எப்படி இருந்தாலும் அவன் சென்ட் பட்டிருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து சன் கிட்ட கொடுத்து, சன் வந்து அதை தயாரித்து பார்க்குறான். அப்போ வர சென்ட் வந்து ஒரு ஸ்மெல் வருது, அது நல்லா இருக்குது. பட் அது வந்து இவங்க வழக்கமாக இருக்க ப்ராடக்ட்டை விட லைட்டாக டிஃபர் ஆகுது. அதுக்கு காரணம் நார்மலாகவே வீட்டில் ஒரு துணி இருக்குது, அந்த துணிக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, அது மிக்ஸ் ஆனதாக கூட இருக்கலாம். ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாம் அந்த ஸ்மெல் இருக்க மாதிரி பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு, புதுசாக எல்லாத்தையும் வச்சு அதில் கேசனோட ஸ்மெல் மட்டுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்ல, அப்போ சென்ட்டுமே வீட்டுக்கு போய் அந்த மாதிரி பொருள்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். அதை வந்து கேசான் பார்த்துட்டு நீ என்ன பண்ணான்னு கேட்குறான். இவன் அதை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து அந்த பொருள்லாம் வெளியே தூக்கி போட போயிடுறான். அப்போ தான் வீட்டுக்கு ஒரு இது வருது, யாரோ டெலிவரி பண்ண வந்திருக்காங்க. அப்போ கேசன் போய் யாருன்னு கேட்க, இப்படி ரேங்கிறவங்க அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ளவர் பொக்கேவை கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ இவன் யோசிச்சு பார்க்குறான், ரே சொல்லியிருப்பான்ல உனக்கு சென்ட்டோட எக்ஸ் யாருன்னு தெரியுமான்ட்டு. ஸோ இவன் நினச்சிக்கிறான் அது வந்து சென்ட்டுக்காக தான் ரே அந்த ஃப்ளவர் பொக்கேவை அனுப்பியிருக்கான்ட்டு. அதனால் அவன் கொஞ்சம் சலிச்சுக்கிட்டு அதை டேபிள் மேலே வைக்கிறான். அப்போ சென்ட்டுமே வந்து அது என்ன பொக்கேன்னு கேட்க, உனக்கு தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவமாக வெளியே போகிறான். அப்புறம் சென்ட் வந்து அதை எடுத்து பார்க்குறான். அதில் கார்டெல்லாம் எழுதியிருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அவன் நேராக கேசன் கிட்ட போகிறான். இங்கே பாரு, இந்த ஃப்ளவர் பொக்கே உனக்கு தான் வந்திருக்குன்னு. ஆக்சுவலாக ரே வந்து உன்னை தள்ளி விட்டான்ல, அதுக்கு மன்னிப்பு கேட்டு தான் அதை அனுப்பியிருக்கான். நார்மலாக ரே இப்படிலாம் மன்னிப்பே கேட்க மாட்டான், அவன் கேட்குறதே அதிசயமாக இருக்குது. அதோட ரேக்காக இல்லைனாலும் இந்த ஃப்ளவர்ஸ்க்காக பாரேன், இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அது கேசன் கிட்ட தர. கேசன் சொல்கிறான் எனக்கு இப்போ அவன் மேலே கோவமே இல்லைன்ட்டு. சரி அப்போ என் மேலே கோவமாக இருக்கான்னு கேட்டால் அவன் எந்த பதிலும் சொல்லாமல் திரும்பிக்கிறான். அப்போ இவன் கேட்குறான், ஓ என் மேலே நீ ஜெலஸாக இருக்கியான்ட்டு. அப்போ கேசனும் திரும்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்ல, ஓ ஒன்றும் இல்லையா, அப்புறம் எதுக்கு உன்னோட சென்ட்டு வெளியே வருதுன்ட்டு அவன் கரெக்டாக பிடிச்சிட்றான். அப்போ கேசனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சென்ட்டு அவனை பிடிச்சி நல்லா டீஸ் பண்ணிகிட்ருக்க. கேசன் அங்கேருந்து உள்ளே போயிடுறான். அவனை பார்த்து சென்ட்டு சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே போகிறாங்க. என்னென்னா 2 பேரும் ஒரே சைக்கிள் ஓட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் நின்று அந்த இடத்துல ரசித்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ சென்ட் என்ன பண்ணுறான்னா, கேசனோட வேர்வை இருக்கும்ல, அவனுக்கு வந்து ஹார்ட் பீட் அதிகமாக வரும்போது தானே அந்த சென்ட் வெளியே வரும். ஸோ அந்த வேர்வை மூலமாலும் அந்த சென்ட் வெளியே வருங்கிற மாதிரி இவங்க யோசித்து அவனோட வேர்வையை கலெக்ட் பண்ண பார்க்குறாங்க. அதனால தான் இப்போ அவன் வெளியே கூட்டிகிட்டு வந்து சைக்கிளிங்லாம் பண்ண வச்சுருக்கான். இப்போ அவன் கர்ச்சீஃப் வச்சு அந்த வேர்வையை தொடச்சி விட்டுட்ருக்கான். அதை நேராக எடுத்துக்கொண்டு போய் சன் கிட்ட கொடுத்துட்றான். இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சன் சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. என்னென்னா இது கொஞ்சம் மைல்டாக இருக்குது, இன்னி கொஞ்சம் திக்காக அந்த சென்ட் இருந்தால் பரவாயில்லைங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது. ஸோ அப்போ சன் என்ன சொல்கிறான்னா, அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நிறையா வேணும்ன்ட்டு. அப்போ அவங்க சித்தப்பாவும் சென்ட் கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து இன்னி கொஞ்சம் ட்ரை பண்ணு உங்கள் அப்பாக்காகன்ட்டு. ஸோ அவங்க சித்தப்பா என்ன பண்ணுறாருன்னா, சென்ட்டோட அப்பா பேரை சொல்லியே இவனை இந்த வேலையை பண்ண வச்சிட்ருக்காரு. அது சென்ட்டுக்கு புரியுதா என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் இவன் சன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், இப்போ வேறு ஏதாவது வழி இருக்கான்ட்டு. ஆனால் சன்னும் இங்கே பாரு, அவன் லவ் வரும்போது தான் அந்த சென்ட் வெளியே வருங்கிறத விட இப்போ இந்த ஸ்வெட் மூலமாக வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கறது நல்லதான்னு சொல்ல, பட் இவன் ரொம்ப கோவப்படுறான் சென்ட்டு. ஏன்னா இப்போ வேணால் இவங்க எடுத்து சென்ட்டெல்லாம் தயாரிச்சிடலாம், ஆனால் இதுக்கப்புறம் தயாரிக்கிறதுக்கு அவன் என்ன ஒரு மிஷினாட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியுமான்னு இவன் கோவப்பட. அப்போ சன் சொல்கிறான், இங்கே பாரு நீ கோவப்படாத, நம்மளுக்கு எப்பயுமேலாம் வேணாம். இப்போது நான் எப்படியாச்சும் ஒரு பாட்டில் தயாரிச்சிட்டேன்னா அதோட கெமிக்கலை நான் கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நானே அதை தயாரிக்க பார்க்குறேன், நம்ம அதை பண்ண ட்ரை பண்ணலான்னு சொல்ல. அப்போனா நான் இனிமேல் கேசன் அதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் தானேன்னு கேட்க, சன் அதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு தான் சொல்கிறான். அப்போ சென்ட்டு சொல்கிறான், நான் கூட உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இதுக்கு மேலேயும் அவனை ஏமாத்துறது சுத்தமாக பிடிக்கலன்ட்டு. ஸோ சென்ட்டுக்கு இதில் விருப்பம் இல்லாமல் அவங்க அப்பாக்காக மட்டும்தான் இந்த இதை பண்ணிகிட்ருக்கான்னு புரியுது. இன்னொரு பக்கம் மாதாவி தவணை காட்டினாங்கன்னா, தவன் இப்போ வந்து அந்த காய்கறிகள்லாம் மார்க்கெட்டில் போய் விற்று நிறையா காசு பார்க்கணுன்னு பார்த்துட்ருக்கான். ஏன்னு கேட்டால், இப்போ ஃபுல் மூணுக்குள்ளே கேசன் இங்கே வரேன்னு சொல்லியிருக்கான்ல, சப்போஸ் அவன் வரலன்னா இவன் கேசனை தேடி போகிறத சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ மாதா சொல்லிகிட்டு இருக்காங்க, உன்னை அங்கே நான் விடமாட்டேன்ட்டு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவை காட்டினாங்கன்னா, அவன் அவனோட கம்பெனியோட சூட்டில் தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவன் சென்ட்டை பார்க்கணுன்னு நினைக்கிறான் போல் பிஸ்னஸ் விஷயமா. பட் அவன் பிஸியாக இருக்கான்னு சொல்லி அவனை பார்க்கவே முடியல. வேறு என்ன பண்ணலான்னு யோசிக்க அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ வந்து பேசாமல் நேரில் போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி பார்க்க வேண்டியதானே, நான் அதுக்கு தான் பிளான் போடுறேன்ட்டு. இவன் பார்க்குறான் என்ன பிளான் போகிறானோன்ட்டு. இன்னொரு பக்கம் சென்ட்டையும் கேசானே காட்டினாங்கன்னா, சன் சொல்லியிருப்பான், நீ அடுத்த டைம் அவனை நல்லா கார்டியோ பண்ணவே, அது மூலமாக நிறைய ஸ்வெட் ஆகும், நம்ம நிறைய எடுத்துக்கலான்ட்டு. ஸோ வந்து இவன் கேசனை கூட்டிகிட்டு போய் நல்லா ஓட வைக்கிறான்.
ஓடும்போது நிறையா வேர்வை வரும்ல. அதுக்கப்புறம் கேசானோட வேர்வை இவன் தொடச்சி விட்டுட்ருக்க. கேசானுக்கா சென்ட் மேலே ரொம்ப அப்படியே காதல் விழறான் போல. பட் சென்ட் வந்து அது வேறு விஷயத்துக்காக தானே வாங்கிட்டு இருக்கான். அந்த குற்ற உணர்ச்சி அவனுக்கு இருக்குது. ஆனால் கேசன் வந்து சென்ட்டை ரொம்ப லவ்வோடு பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அதை சன்னுக்கு அனுப்பி வச்சிடுறான். இப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கேசனால் தூங்க முடியல. அவன் ரொம்ப சோகமாக வந்து ஜன்னலை பார்க்குறான். ஏன்னா அன்னைக்கு தான் ஃபுல் மூன். இவன் சொல்லிட்டு வந்திருப்பான்ல 1 மாதத்தில் வந்துடுவேன்ட்டு. ஸோ அடுத்த ஃபுல் மூனுக்குள்ளே இவன் வந்துடுவான் தான் வீட்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னால் இப்போ திரும்பி போக முடியாதே, நான் அம்மாவை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்க. இதெல்லாம் சென்ட்டு பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவன் தானே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தேடுங்கன்னு சொல்லி வச்சுருப்பான். இன்னொரு பக்கம் மாதாவை காட்டினாங்கன்னா அப்போ தவன் கேட்குறான், இங்கே பாருங்கள் ஃபுல் மூன் ஆயிடுச்சு, ஆனால் இவன் இன்னும் வரலையேன்ட்டு. அப்போ மாதாவும் இங்கே பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க. ஆனால் தவன் வந்து இல்லை, நான் கேசனை தேடி போகணும், நீங்கள் வந்து அவன் மேலே கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்க மாட்டீங்க, அவன் மேலே கவலையே பட மாட்டீங்கன்னு சொல்ல. அப்போ மாதா திட்டுறாங்க, இங்கே பாரு கேசன் மேலே எனக்கு அதிக அக்கறை இருக்குது, ஏன்னா அவன் புசாபாவோட பையன், அதனால் என் பையனாட்ட அவனை வச்சு வளர்த்திட்டு இருக்கேன். இப்போ ஃபுல் மூன் வந்துருச்சு, இன்னும் ஒரு 7 நாள் பார்க்கலாம், அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க போக. தவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் கேசான நினச்சி தான் வருத்தத்தில் இருக்கான். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து ஒரு ஆளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கல்ல கேசானோட அம்மாவை, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இப்போ நான் என் முடிவை மாற்றிக்கிட்டேன், நீங்கள் கேசானோட அம்மாவை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கேசனே கூப்பிட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருந்தனால தான் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல, அவங்க இனிமேல் நல்லா தேடுறேன்னு சொல்லியிருக்காங்க, உங்கள் அம்மாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல கேசனுமே ஹாப்பி ஆகிடுறான். உனக்கு ஓகேவான்னு கேட்குறான். அப்போ இவன் கேட்குறான், அவனுக்கு அந்த ஓகேங்கிற வார்த்தையெல்லாம் தெரியாதுல்ல, இப்போ நான் ஓகேன்னு உங்கள்கிட்ட சொல்லணுமான்ட்டு கேசன் கேட்குறான். அதுக்கு இவனுமே ஆமான்னு சொல்ல. அப்போ கேசன் என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே, எனக்கு நீ நிறையா கற்றுக்கொடு, சமைக்கிறது எப்படி, மற்றவங்க கூட பேசுகிறது எப்படி, ஃபோன் யூஸ் பண்ணுறது எப்படி எல்லாம் சொல்லிக் கொடு, ஏன்னா நான் இங்கே தான் எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் இருக்க போகிறேன், அது வரைக்கும் உனக்கு ஏன் நான் கஷ்டத்தை கொடுக்கணும், நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டா உனக்கு ஈஸி தானேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் சென்ட்டோ சரி ஓகே நான் கற்றுத்தரேன், இப்போ ஃப்ரெஞ்சில் எப்படி ஹாய் சொல்லுவாங்கன்னு கற்றுத்தட்டான்னு சொல்லிட்டு அவன் நேராக வந்து கேசனோட கன்னத்தில் முத்தம் கொடுக்குறான். இப்போ நீ இந்த மாதிரி பண்ணால் நீயுமே திருப்பி பண்ணுன்னு சொல்ல. அப்போ கேசனை அவனுக்கு முத்தம் கொடுக்கலான்னு வரான். அப்போ கரெக்டாக அந்த ப்ரெட் இருக்கும்ல அதை அவங்க வச்சுருப்பாங்க. இவனுங்க பேசிகிட்டு இருந்ததில் ப்ரெட்டை மறந்துருப்பானுங்க. அது கருகிருச்சு. அப்போ கேசனுமே போய் இது பாரு கருகிருச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ சென்ட்டுக்கு ஒரு மெசேஜ் வருது, யாருன்னா சண்டை அனுப்பியிருக்கான். என்னென்னா அவங்களுக்கு இப்போ இன்னிமே நிறையா கர்ச்சீஃபாட்ட தேவைப்படுது போல். அப்போ சென்ட் வந்து கேட்குறான், இன்னும் எவ்வளோதான் கேட்பேன்ட்டு. அப்போ சன்னுமே இங்கே பாரு, இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக கேட்க மாட்டேன், ஒரு பாட்டில் பர்ஃப்யூமே நான் எடுக்க போகிறோம், பட் இன்னும் ஒன்று கிடச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் சொல்ல. அப்போ இவன் ஓகே சொல்லிடுறான் சென்ட்டு. பட் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ பாட்டுக்கு அங்கே லேபில் இருக்க, பட் எங்கள் வீட்டில் அவங்ககிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கிறது நான் தானேன்ட்டு. சென்ட்டுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கேசன்கிட்ட போய் சொல்கிறது. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அங்கே ரேவும் அவனோட ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுறாங்க. இவங்க எப்பயும் ஓடுவாங்களா அங்கே. அப்போ ரே கேட்குறான், இந்த இடத்துக்கெல்லாம் சென்ட்டு வரானான்ட்டு. அப்போ அவன் ஃப்ரெண்டும், நான் அவனை நல்லா வேவு பார்த்துருக்கேன், அவன் இங்கே ரெகுலராக வருவான்னு சொல்கிறான். பட் ரேக்கு அது புதுசாக இருக்குது, அவன் எப்போ இங்கெல்லாம் வரமாட்டேனேன்ட்டு. அப்போ அவன் ஃப்ரெண்டுமே ஒருவேளை அவனோட புது பாய் ஃப்ரெண்டை ஷோ ஆஃப் பண்ணிக்கிறக்காக அப்படியே பந்தா காட்டுறதுக்காக தான் வந்திருப்பான் போலன்ட்டு. அப்போ ரே கேட்குறான், இப்போ என்ன உனக்கு கேசனை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறியான்ட்டு. அப்போ ரேயோட ஃப்ரெண்டுமே, ஏன் நீ அதை பார்த்து ஜெலஸ் ஆகுறியா, இங்கே பாரு ரே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரேவும் ஆமாம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், நானும் உன்னை பார்த்து ஜெலஸ் ஆகலையே, ஜஸ்ட்டு நீ என்னை யூஸ் பண்ணுறியோன்னு யோசித்தேன் அவ்வளோதான் சொல்ல. அப்போ ரேயோட ஃப்ரெண்டு சொல்கிறான், இங்கே பாரு, உனக்கு இது மூலமாக பிஸ்னஸ் டீல் கிடைக்கும், எனக்கு இன்னொரு பையன் கிடைப்பான், ஸோ நம்ம 2 பேருக்கும் வின் சுச்சுவேஷன் தான், அதுலேயும் முக்கியமாக சென்ட்டோட ஹாப்பினஸுக்கு குறுக்கால நம்ம போகலான்னு சொல்ல. அப்போ ரே சொல்கிறான், ஓகே டீலுங்கிற மாதிரி. ஸோ இவங்க கோலே சென்ட்டோட ஹாப்பினஸுக்கு எடுக்கிறது தான் போல். இப்போ சென்ட்டோ கேசனும் ஓடிட்டுருக்க. கேசன் சொல்கிறான், இப்போ எதுக்கு நம்ம ரெகுலராக இங்கேயே வந்துட்ருக்கோம், வேறு இடத்துக்கு போகலாம் தானேன்ட்டு. அப்போ சென்ட்டுமே சரிவா உனக்கு ஒரு அழகான இடத்த காட்டுறேன்ட்டு அங்கே ஒரு குளமாட்டிருக்கு, அங்கே போய் ஃபிஷ் எல்லாம் காட்டிகிட்ருக்க. அப்போ ஒருத்தன் கேசனோட செயினை பிடுங்கிட்டு ஓடுறான். இவனும் திருடன் 2 பேர் பின்னாடி ஓடிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேயும் அவனோட ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல, அவங்க இதை பார்த்துட்டு போய் அந்த திருடனை பிடிக்க போகிறாங்க. பட் அவன் கீழே விழுந்து அந்த செயினை மட்டும் அங்கே போட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் இவங்க அந்த செயினை எடுத்துகிட்டு இது உன்னோட தான் சொல்லிட்டு கொடுக்க, அப்படியே சென்ட்டை பார்த்து சொல்கிறாங்க,
ஓ! நீங்களும் இங்க வந்திருக்கீங்களா? பயங்கர கோஇன்சிடென்ஸ் தானன்ட்டு. அப்ப சென்ட்டுமே, ஓ! இது கோஇன்சிடென்ஸாங்கிற மாரி தான் கேட்குறான். அப்ப கேசன் அத பார்த்துட்டு கேட்குறான், என்னோட செயின் வந்து ஒரு சாதாரண செயின் தான். இத ஏன் அவன் திருடணும்னு நெனைக்கிறான்? அப்படியே அவன் திருடணும்னு நெனச்சிருந்தாலும், உங்க மாரி ஒரு ஆளுங்ககிட்ட தானே திருடியிருக்கணும்னு சொல்ல, இவனுங்க பார்க்குறாங்க, டேய் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்டா, என்ன இப்படி பேசுறன்ட்டு. அப்ப சென்ட்டுமே சொல்றான், பட் எனக்கு இன்னும் அப்படி தெரியலையே. நீ வந்து இங்க எதேர்ச்சியா அந்த மாரி சொல்ற. பட் நீங்க பேசுறத பார்த்தாலே, இது கோஇன்சிடென்ஸாட்டு எனக்கு தெரியலன்னு சொல்ல, அப்ப கேசன்னு சொல்றான், எனக்கு வேணா பெருசா இந்த உலகத்த பத்தி விவரம் தெரியாம இருக்கலாம். பட் இப்படி ஒரு திருடன் வரும்போது, கொஞ்சமாச்சும் ஒருத்தங்களுக்கு பயம் இருக்கும். ஆனா உங்க முகத்துல அந்த பயமே இல்ல. எனக்கு என்னமோ இது நீங்க தான் ஏதோ பிளான் பண்ண மாரி இருக்குன்னு சொல்லி, கேசனே கண்டுபிடிச்சுட்டான். அந்த அளவுக்கு இப்ப மொக்கையா பிளான் போட்டுருக்காங்க. அப்ப ரேயும் அவன் ஃப்ரெண்ட பார்த்து சொல்றான், நான் தான் அது பண்ண வேணான்னு சொன்னேன்லன்ட்டு. ஸோ இது இவனுங்க போட்ட பிளான் தான் போல. அப்ப ரேயோட ஃப்ரெண்டுமே, அது வந்து சென்ட்ட பார்க்கணும்னு ரே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தானா, பட் நீ தான் பிஸியா இருக்கன்னு பார்க்கவே முடில. இப்ப கேசன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக தான் நாங்க இப்படி ஒரு பிளான் போட்டு இது பண்ணோம். அந்த மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப சென்ட்டு கேட்குறான், மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு மொக்க பிளான தான் நீங்க போடுவீங்களான்ட்டு. அதுக்கப்புறம் ரேயோட ஃப்ரெண்டுமே அவனுக்கு சிக்னல் காட்ட, ரேக்கு விருப்பம் இல்லை தான். அப்புறம் போனா போதுன்ட்டு கேசனை பார்த்து மன்னிச்சிருன்னு சொல்ல, கேசன்னு சொல்கிறான், எனக்கு உங்கள் மேலே கோவம் இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் சென்ட்டும், சரி ஓகே மன்னிப்பு கேட்டிங்களேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேசனை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இதை நினச்சி கேசன் சோகமாக இருக்க, சென்ட்டை பொறுத்த வரைக்கும் கேசன் இப்படி ஏமாத்துறமேன்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் சொல்கிறான், அவனுங்க நினச்சதெல்லாம் பற்றி நீ கவலைப்பட்டுட்டு இருக்காதுன்னு கேசனை சமாதானப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவனோட வியர்வையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறான். இவன் இப்படி கேரிங்காக பார்க்குறதெல்லாம் அங்கே ரேவும் அவனோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை சென்ட்டானே அவங்களால நம்ப முடியல. அப்புறம் இவங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்களா, இடையில சென்ட்டு நின்று, கேசன் நீ முன்னாடி போ நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு வரான். அதை இவங்க பார்க்குறாங்க. பார்த்தா சென்ட் வந்து ஒரு டெலிவரி ஆள்கிட்ட தான் அந்த கர்ச்சீஃபை கொடுக்குறத இவனுங்க பார்த்துட்றானுங்க. ஸோ அவனுங்களுக்கு நல்லாவே தெரியுது இதில் வேறு ஏதோ இருக்குன்னு. இப்போ அந்த டெலிவரி ஆள் அங்கே பார்க்கிங்லேருந்து போகும்போது கரெக்டாக அவனுங்க கார் எடுத்துகிட்டு போய் அவனை மடக்கிடுறானுங்க. அப்படியே கெத்தாக லுக் விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கேசோன்னு சென்ட்டு அப்படியே பார்க்கிங் கடை நடந்து வர இவனுங்க முன்னாடி போய் நிற்கிறானுங்க. அவன் கேட்குறான், ஏன்டா நீங்கள் 2 பேரும் இன்னிமே கிளம்பலையான்ட்டு. அப்போ இந்த கர்ச்சீஃப் எடுத்து காட்டுறான். அதுவும் அந்த கர்ச்சீஃப் வந்து ஒரு கவருக்குள்ளே இருக்குது. இதை பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆகிட்டாங்க, சென்ட்டும் சரி கேசனும் சரி. அப்போ சென்ட் வந்து அதை என்கிட்ட கொடுன்னு சொல்ல, ரே அதை கொடுக்கல, அதை அப்படியே மறைச்சிக்கிறான். அப்புறம் இவன் கேசானே அங்கே வந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறான், ஆனால் முடியல. அப்போ இவனும் கேட்குறானுங்க, ஆமாம் கேசானுக்கு நீ தொடச்சி விட்ட கர்ச்சீஃபை ஒரு கவரில் போட்டு எதுக்கு உன் கம்பெனியோட டெலிவரி பாய் கிட்ட கொடுத்து விட்றேன்னு கேட்க, கேசன் இது கேட்கும்போது பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டான். அவன் அப்படியே சென்ட்டை பார்க்குறான். சென்ட்டுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் திருன்னு முழிச்சிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அப்படியே என் கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா, இவங்க இந்த மாதிரி இடத்துக்கு கிளம்பும் போது அந்த கர்ச்சீஃபை பார்த்துருப்பான் ஸ்டாண்டில் கேசன்னு. ஆமாம் இது உனக்கு யார் கொடுத்தான்னு கேட்க, நம்ம கம்பெனிலேருந்து தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறான். இது நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்லன்னு சொல்ல, கேசன் சொல்கிறான், ஆமாம் இது க்யூட்டாக தான் இருக்குது, ஆனால் உனக்கு இது செட் ஆகலேன்ட்டு. அப்போ சென்ட்டுமே, ஏன் செட் ஆகலை, நான் என்ன க்யூட்டாக இல்லையான்னு கேட்க, கேசன் அப்படியே பார்த்துட்டு சரி வேணா விடுன்னு சிரிச்சிட்டு இருக்கான். டேய் என்னடா என்ன கலாய்க்கிறியா, நான் க்யூட்டாக இல்லையான்னு கேட்க, இவனும் இல்லைங்கிற மாதிரி தான் சிரிக்கிறான். அப்படியே 2 பேரும் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது 2வது ஒரு கப்பல் வராங்கல்ல, அவங்க வில்லனாட்ட தான் போல். எனக்கு போன எபிசோடில் பார்க்கும்போது அவங்க ரோல் எப்படி இருக்குன்னு தெரில. பட் இந்த எபிசோடில் அவங்க வில்லனாகவே இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு மாதிரி கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அது ரொம்ப ஃபன்னாக இருக்குது. அவங்கள பேராக பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.